ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு நியூ ப்ராடக்ட்னுடைய அன்பாக்சிங் தாங்க பார்க்க போகிறோம். விடியம் கேஸ் ஸ்டவ் இது வந்து புதுசாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதனோட ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். இதனோட டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கியிருந்தோம். அதனால் எப்படியெல்லாம் ஏமாந்தோம், அதுலேருந்து எப்படி ரெக்கவர் ஆகி வந்தோங்கிறதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. 3 months பிஃபோர் பார்த்திங்கன்னா இந்த பிராண்ட் தான் வாங்கியிருந்தேன், ப்ரெஸ்டீஜ் மார்வெல் ப்ளஸ். ஆக்சுவலாக இதை வாங்கிட்டு ஒரு 1 வீக் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். 1 வீக் அப்புறமாவே பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூஸ். இங்கே பர்னர் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ ஃப்ளேமில் எரியும். இவ்வளோ தான் அதனுடைய கெப்பாசிட்டியே. மேலே பேன் வச்சு கூட பாருங்கள், அதனுடைய ஃப்ளேமே வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. இதிலே மிடில் இருக்கிற பர்னர் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதே போல் பர்னர் ஆஃப் பண்ண உடனே அந்த மேலே பாருங்கள் அப்படியே ஒரு லேயர் வந்து பிளாக் கலரில் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து செகண்ட் கேஸ் ஸ்டவ் வாங்கினதுனுடைய ரிசல்ட்டு தான் இது. ஆல்ரெடி ஒரு கேஸ் ஸ்டவ் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதை வாங்கிட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப போராடி செகண்ட் டைம் வாங்கினதுனுடைய ரிசல்ட்டு தான் இது. இந்த ப்ராடக்ட் வந்துட்டு டைரெக்டாக ஷோரூம்லேருந்தே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தோம். இதை வாங்கினது பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்தில் வாங்கியிருந்தோம். ஏப்ரல் மந்த் வாங்கிட்டு 1 வீக் தான் ப்ராப்பராக வந்துட்டு ரன் ஆகிட்டு இருந்தது. 1 வீக் கழித்து இஷ்யூஸ் வந்த உடனே ஷோரூமை வந்து காண்டாக்ட் பண்ணோம். உடனே அவங்க சொன்ன ஒரே பதில் என்னென்னா, எங்களுக்கு தெரியாது, சேல் பண்ணுறது மட்டும்தான் எங்களோட வேலை. நீங்கள் வந்துட்டு ப்ரெஸ்டீஜினுடைய ஆத்தரைஸ்டு சென்டர் இருக்குது, நீங்கள் அங்கே காண்டாக்ட் பண்ணுங்கன்ட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு சர்வீஸ் சென்டரை காண்டாக்ட் பண்ணி கேட்டால் அவங்க வந்துட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா வீட்டில் வந்துட்டு விசிட் பண்ணுறோம், அப்புறம் செக் பண்ணிவிட்டு என்ன இஷ்யூவோ நாங்கள் கிளியர் பண்ணி தரோன்னு சொன்னாங்க. கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. அவங்களும் வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இது வந்துட்டு ஒரு சின்ன நாப் மாதிரி இருக்குது, அதை சேஞ்சஸ் பண்ணணும், சேஞ்ச் பண்ணிட்டா நல்லா ரன் ஆகும், இது வந்து மேனுஃபேக்சரிங்லேயே ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. அன்றைக்கி கொஞ்சம் நேரம் தான் ரன் ஆகிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா சுத்தமாகவே இதே போல் சேம் இஷ்யூ வந்துட்டு எகெயின் வந்தது. எகெயின் மறுபடியும் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்டால் நீங்கள் திருப்பியும் கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், மறுபடியும் நாங்கள் வந்து பார்க்குறோன்னு சொன்னாங்க. இப்படியே 2 month போயிடுச்சு. இதுக்கப்புறமா டெய்லி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருந்துட்டு இதே போலவே ரன் ஆகிட்டே இருக்கும். ஒழுங்காக ப்ராப்பராக எரியாது. அது மட்டும் இல்லை, எரியிறதே பார்த்திங்கன்னா பர்னர் ஆஃப் பண்ணோன்னா உடனே ஆஃப் ஆகாது. அந்த ஃப்ளேம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கேப் எடுத்துகிட்டு தான் ஆஃப் ஆகும். இங்கே பாருங்கள், இதுலேயே தெரியுது. செகண்ட் டைம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே ரீப்ளேஸ்மெண்ட் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கொடுத்தாங்க. அந்த ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்ததனுடைய ரிசல்ட்டு தான் உங்களுக்கு வந்துட்டு பிஃபோராக காட்டின வீடியோ. செகண்ட் ப்ராடக்ட்லையுமே வந்து ப்ராப்ளம் இருந்ததுனால ஃபைனலாக ரீஃபண்டே பண்ணிடுறோம், நீங்கள் வேறு வந்துட்டு பார்த்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து அந்த டிசம்பர் மந்த் வந்த எல்லா ப்ராடக்ட்லையுமே வந்து அந்த ப்ராப்ளம் இருக்குங்கிறத அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு விடியம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். விடியம் பார்த்திங்கன்னா ப்ரீத்தினுடைய பிராண்டு தான். ஃபஸ்ட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 3 பர்னர் செட்டு. ஆனால் இதில் வந்து 2 பர்னர் செட்டு தான். இதனுடைய காஸ்ட்டு வந்து 7,400. ஆன்லைனில் பார்த்திங்கன்னா நியர்பை 7,100 நினைக்கிறேன். ஸோ அதையும் டேரெக்டாக வந்துட்டு போய் ஷோரூமில் வாங்குறதுனால இதையும் கம்பேர் பண்ணுறப்போ ஷோரூமில் அவங்க விற்கிற ப்ரைஸ் தான் நம்ம வாங்க முடியும். ரிலையன்ஸில் இது அவைலபிள் இல்லை. அவங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து எதுவுமே வச்சுட்டல, எல்லாமே வந்து கிளாஸ் டாப் தான் வச்சுருந்தாங்க. ஸோ இது வேறு ஒரு சரவணா ஸ்டோர்ஸுங்கிற ஒரு ஷோரூமில் வாங்கினது. இதுலேயே வந்து எத்தனை பர்னருங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு பர்னருக்குமே வந்துட்டு காஸ்ட் அதிகம், பர்னர் இன்க்ரீஸ் ஆக அதுக்கு ஒரு ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. 2 பர்னர் செட்டு பார்த்திங்கன்னா 7,000னா 3 பர்னர் இருக்கிறது வந்துட்டு 11,000. அப்படியே இதுவே 4னா அதுக்கேற்ற ப்ரைஸ் இருக்கும். அது கூட கேட்லாக் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய பர்னர் பார்த்திங்கன்னா ஈஸியாக துருப்பிடிக்காது. அதே போல் ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கேஸ் ஸ்டவ் வந்துட்டு ஹையாக இருக்கும். ஃப்ளேம்னுடைய லெவலே பார்த்திங்கன்னா ஹைட் அதிகமாக இருக்கும். பட் இதில் லோவாக தான் இருக்கும். பட் ஹீட் வந்துட்டு நல்லாவே கொடுக்கும். க்ளீன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்டாண்டையும் ரிங்கையும் எடுத்துட்டோன்னா ஈஸியாக வந்து வைப் பண்ணிடலாம். பார்க்க வந்துட்டு நீட்டாகவும் இருக்கும் அண்டு சேஃப்டியும் கூட. எனக்கு தெரிஞ்சு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் ரொம்ப சேஃபான ஒரு ப்ராடக்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன்.